சிரியாவோட தற்போதைய அதிபரா இருக்கிறார் இல்லையா அல் ஷாரா அவர்கள். ஸோ இவரை பார்த்து ஒரு கேள்வி பல அனலிஸ்டுக்கும் கேட்கணும்னு ஆசையா இருந்திருக்கும். பலர் மனசுலயும் பாரமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சார் இது எப்படியா கேட்கணும், இதுக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதோட பலருக்கும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணம் முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா, ஏங்க சார், உங்க போஸ்ட் போட்டு அமெரிக்கா வாண்டட் போட்டிருந்தாங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இல்லை நீங்க அதை பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிற போல ஒரு கேள்வி. நீங்க அல் சாராவா இல்லை நீங்க ஜுலானி அவர்களா அப்படிங்கிறத போல ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நேரா சிரியாவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துல தலைவரா இருக்கிறார் இல்லையா அல் சாரா அவர்கள், அவரை பார்த்து நேருக்கு நேர் மூஞ்சிக்கு மூஞ்சி கண்ணை பார்த்து கேட்டாங்க ஒரு ரிப்போர்ட்டர். இந்த ஒரு தருணத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு பாருங்களேன். மறுப்பெல்லாம் தெரிவிக்கல, பரவாயில்ல, கேட்கணும்னு நினைச்சாங்க, பலரும் கேட்டாங்க. ஸோ அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னா மார்கரெட் அவர்கள், மார்கரெட் பிரெனான் அவர்கள். பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் நெட்ஒர்க்கில் ஒரு ஆங்கராக இருக்கிறாங்க. பல நபர்கள் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டேரிங்காக இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. பல கேள்விகள் நச்சுக்கு நச்சுக்குன்னு என்று கேட்பார்கள். ஸோ அதே போல் ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அல் சாரா அவர்களும், ஆமாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வயசு இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் குடும்ப சூழ்நிலை, நம்ம இது போல் வேலையில் இறங்கிட்டோம். பல தடவை பிரிசனில் இருந்திருக்கிறேன். அமெரிக்காவோட சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்திருக்கேன். அப்படிங்கிற பல விஷயங்கள் அவரோட தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். ஸோ அவர் அக்செப்டும் பண்ணிட்டார். ஸோ ஜுலானி அவர்கள் ஒயிட் வாஷ் செய்து பேர் மாற்றம், அதாவது நல்லா புத்திமதியெல்லாம் அமெரிக்கா ஜெயிலில் சொல்லி அப்புறம் திருத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருந்திட்டார். இப்போ இருக்கிற கதை வேற, அப்போ இருக்கிற கதை வேறேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பண்ணால் ரொம்ப லென்த், நிறையா விஷயங்கள் பேசுவாங்க. இல்லை ஹைலைட்டான ஒரு விஷயம், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. ஜுலானி அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டேரிங்காக கேட்டிருக்காங்க. ஏங்க, நீங்கள் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்ட் சண்டை பிடிக்கிறீங்க, உங்கள் நாட்டுக்காக அது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க, இதனால என்ன இழப்புகள் ஏற்படும் தெரியுமா, என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படும் தெரியுமா, இது உங்கள் நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட டைரக்டான கான்ஃப்ளிக்ட்ல என்கேஜ் ஆகுது ரொம்ப காஸ்ட்லி தான் அப்படிங்கிற வந்து பண்ணால் அவர் அதுக்கான பதில்களை சொல்லிக்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜுலானி அவர்கள், சாரா அவர்கள் இப்போ ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை பிடிக்க போறாரு அப்படின்னா ரஷ்யாவோட பேஸ் அங்கே இருக்கிறது கேள்விக்குறியா, ஸோ அதுக்கான விளைவுகள், அதற்கான தருணம் இங்கே வந்திருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இதே சிரியால துருக்கியும் சிரியாவும் இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்க்கு எதிராக வந்து சண்டைகள் நடந்தது. அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. இப்போ எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கக்கூடிய விஷயத்த கொடுத்துட்டாங்க. இப்போ ஜுலானி அவர்கள் இருக்கார் இல்லையா, அல் சாரா அவர்கள், ஸோ சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் HTS, ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எஸ்டிஎஃப் ஒரு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால சிரியா இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஆல்ரெடி எடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுதான், ஆனா இந்த தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு. அதாவது ஜான் எஃப் கென்னடி அவர்கள் அமெரிக்காவோட அதிபரா இருந்தாரு. இவர் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கார். அந்த டைம்ல இறந்துட்டார் இல்லையா. ஸோ இதுக்கு பின்னாடி யாரு அப்படிங்கிற ஒரு மர்மமான ஒரு முடிச்சு இருந்துட்டு இருந்தது. அது வெளிப்படையா எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான். பலரும் பல நாடுகளை கை காட்டினாலும் மிக முக்கியமா கையை காட்டுறது இஸ்ரேல் மேலதான். அதுக்கான காரணங்கள், விளக்கம் என இவரும் நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. சொன்னது மார்டின் சாண்ட்லர் அவர்கள், இந்த வீடியோவில் இருக்கிறார் இல்லையா, அவர் தான். இவர் யாருன்னா அமெரிக்காவோட வரலாறு எழுதக்கூடிய ஒரு நபர், ரைட்டர், அதுக்கப்புறம் ஒரு வாத்தியாரும் கூட. 50 புக்குக்கு மேல அமெரிக்காவோட வரலாறை பத்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு நபர். அமெரிக்கால மிக முக்கியமான நபர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நபரும் கூட. ஸோ இப்ப இவரு வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கார். ஜான் எஃப் கென்னடி அவர்கள் இருந்தார் இல்லையா, 1960களோட தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுத்திருந்தாரு. அதாவது இஸ்ரேல் வந்து இந்த டிமோனா நியூக்ளியர் பிளான்ட் இருந்து இல்லையா, ஸோ அதுல இருந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான முயற்சி, அதுக்கான யோசனைகள் இஸ்ரேலுக்கு இருந்தது. நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கென்னடி அவர்கள் அழுத்தங்கள் போட்டு கேள்விகள் கேட்டு மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண வச்சார். அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தது பென்குனியான் அவர்கள். மொசாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தத்தினால பென்குனியான் அவர்கள் ரிசைனே பண்ணிட்டார்.
இது போல வந்து இஸ்ரேல் அணு ஆயுதமா அப்படிங்கிறது போல கேள்விகளா இருந்தனால. ஸோ இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அணு ஆயுதம் செய்ய விட மாட்டாங்க. ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு வழிய பார்க்கணும். நம்ம பென்குனியான் அவர்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உண்டாக்கி விட்டாரு. அப்படிங்கிறது போல ஒரு காழ்ப்புணர்ச்சியில மொசாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற போல ஒரு தியரி இவர் தரப்பு வந்து வைக்கிறார். தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஃபேவரா இல்லைன்னா அந்த தலைவரா இருக்கிறவர் மர்டியே ஆயிடுவார் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னா மிக பெருமளவில் சிக்கல்கள் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அமெரிக்காவா இருந்தாலும் ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்போ இஸ்ரேல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் டீம்ல இருந்திருப்பாங்க இல்லையா, முதல்ல நெகோசியேஷனுக்கு வந்துடலாம். இந்த நெகோசியேஷன்ல 7 நபர்கள் இந்த ரெட் கிராஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஒர்க் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மேபி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த ஹமாஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வீடியோ கால் பண்ணி இஸ்ரேல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலிஸோட. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் ஹமாஸ் தரப்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டேஜஸ் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அதே போல் ட்ரீட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா நல்லவங்க உத்தமர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, இவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளே இந்த வண்ணம் இருக்கு தான் செய்யுது. எது எப்படியோ இப்போ 2024 செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்டேஜ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க, டேபிளில் இருந்தது. ஸோ அந்த ஹோஸ்டேஜ் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அது பல கருத்து மோதல்கள்லாம் இருந்ததுனால அது சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. அது அந்த டீல் எடுத்துக்கல. அந்த டைம்ல இதே டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பு வந்து வச்சிருந்தாங்க. அப்போ நெத்தன்யாகு அவர்கள் அந்த டீலையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஹோஸ்டேஜஸ் போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு டீல்னு சொல்லி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது போல அப்போ சொன்ன நெத்தன்யாகு அவர்கள் இப்போ அதே டீலை தான் இப்போ வந்து எடுத்துருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து இஸ்ரேலோட நெகோசியேஷன் டீம்ல இருந்த ஒரு நபர் தான் பாஸ்கின் அவர்கள். ஸோ அவர் தரப்பு இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இவங்க போருக்கு இந்த யூரோப்பியன் யூனியன்ல சொல்றாங்க இல்லையா, போர் நடந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் லாபமோ ஸோ அவங்களோட தலையீடு காரணம்னால வந்து பார்த்தீங்கன்னா இது போல போரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா சம்பாதிக்கிறதுக்கோசரம் இது போல போரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆயுதம் வியாபாரம் நடக்கும், இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால லாபி பண்ணி இது போல போர் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக பெரும் அளவில் கேள்விகளாக இருக்கு. இப்போ அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா திரும்பியும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலான்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை வந்துச்சு. தொடர்கதையாக இருந்ததுன்னா இஸ்ரேலுக்கு மிக பெரும் அளவில் சிக்கல்களாக இருக்கும். அதிகப்படியான நபர்கள் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா போயிடுவாங்கன்ற ஒரு காரணத்தினால இஸ்ரேல் இப்போ அழுத்தங்கள் காரணமாக இது போல டீலுக்கு திரும்பி ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் பதிவில் பார்த்துருப்போம், ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார் இல்லையா, அவர் தரப்புலேருந்து இது பைடன் அவர்களோட திட்டம், அந்த திட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, அது ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இது ஒரு ஜோக், எல்லாத்துக்கும் தெரியும், இதெல்லாம் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களா, எடுத்துட்டு போங்கப்பா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஈஸியாக அந்த இது வந்து கடந்து வந்துட்டார். இது இவரோட முழுக்க போடக்கூடிய பிளான், என்னோட பிளான் நான் தான் எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிறது போல முழு உரிமமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கிறார். ஓகே, அதே போல இன்னொரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார், இது காலையிலேயே பார்த்துருக்க வேண்டியது, பட் டைம் காரணமாக நம்ம அதை கட் பண்ணிட்டோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா லிட்ரலா கத்தார்லேருந்து ஈரானுக்கு நடந்து போயிடலாம், செகண்ட்ஸில் போயிடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அதாவது கத்தாருக்கும் ஈரானுக்கும் முதல்ல லேண்ட் பார்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் கத்தாருக்கும் ஈரானுக்கும் நடுவில் வந்து பண்ண ஒரு சி இருக்கு, அது பெர்சியன் கல்ஃப் இருக்கு. ஸோ அதை கடந்து போகணுன்னாலே 78 மணி நேரம் ஆகும் ஸ்விம் பண்ணி போகிறதுனால. இவங்க எப்படி நடந்து போயிருவேங்கிறாரு. அமெரிக்கா எப்படி ஓசன் இருக்குன்றாங்களோ அதே போல் இங்கே கல்ஃப், பெர்சியன் கல்ஃப் இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் கத்தரை அமெரிக்காவோட இணைந்து செயல்பட வைக்கிறது, கத்தரோட டீல் கொண்டு வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக தான். ஸோ இதே கத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சுக்கிறாங்க, இஸ்ரேல் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு, இருதரப்புலையும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து, சில அனலிஸ்ட் தரப்பு இருக்கக்கூடிய கருத்து, இது இப்படித்தான் அப்படிங்கிறது போல இல்லை. என்னன்னா காலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் பார்த்துருப்போம், வாஷிங்டன் போஸ்ட் தரப்புலேருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்து லீக் ஆகக்கூடிய டாக்குமெண்ட்ல வச்சு பார்க்கும்போது பெஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜார்டனு, யுஏஇ, கத்தரு,
பேர் என்ன, எஜிப்ட். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க, ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலோட இணைஞ்சு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது போல். அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட போகிறாங்க. அப்படிங்கும்போது ஈரான் தான் மைட்டை காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிவடைஞ்சிருக்கு. இல்லைன்னா இல்லை. இதில் நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ கத்தர் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேக்ட் அடிப்படையில் கத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு அலையாக மாற்றுறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு ஆலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இங்கன்ட்டு இல்லை, எங்கேயா இருந்தாலும் சரி, ஆலை அப்படின்னா என்றைக்குமே அவங்க செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியனே எடுத்துக்கங்களேன். அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது போல தான் வச்சுக்குவாங்க. ஆலைங்கிறதே ரொம்ப வேதனையான விஷயம். எதிரியாக கூட இருந்துடலாம், நான் ஆலையாக மட்டும் இருந்துடக்கூடாது அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அது போல தான். ஸோ எங்கள் மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கும்போது இஸ்ரேலோட அமெரிக்கா டைரெக்டாக இது போல் ஒரு செக்யூரிட்டி பேக்ட் போட்டு அவங்க நேராக வச்சுக்கலாம்ல, அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கத்தரோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது போல் ஒரு செக்யூரிட்டி பேக்ட் போட்டு அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. உதவிகள் இஸ்ரேலுக்கு இருக்கும். பட் ஆனால் இது போல ஒரு விஷயம், கத்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான ஒரு நாடு தான், ஒரு சின்ன நாடு தான் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சொல்ல வரேன். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிலிட்ரி ரீதியாக அந்த இதெல்லாம் நீங்கள் பேஸு அதெல்லாம் என்ன தான் பார்த்தாலும் அமெரிக்காவோட தான் அங்கே இருக்கும். அமெரிக்கா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வீக் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அது போல் சொல்ல வரேன். ஸோ அதே நான் இல்லை, சில அனலிஸ்டோட கருத்துக்கள் அது போல் இருக்குது. இப்போது இது போல நபர்களை தான் அவங்க ஆலையாக வச்சுக்குவாங்க. ஸோ இப்போது கத்தர் வந்து அமெரிக்காவோட ஒரு ஆலையாக இருக்கும் பட்சத்தில் அது ஈரானுக்கும் த்ரெட்டு, இஸ்ரேலுக்கும் த்ரெட்டு. யாரையுமே அந்த ரீஜனில் பவர்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க. ஸோ இது போல் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால கூட இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக கூட அமெரிக்கா காயினவர்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரீஜனில் ஒரு நாடு ஸ்ட்ராங்காக இருக்கிறது கண்டிப்பாக அமெரிக்கா விட மாட்டாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்டில் சதாம் ஹுசைன் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமெரிக்கா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதே சதாம் ஹுசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நட்பாக இருந்த ஆயுதங்களாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் அமெரிக்கா புதுசு இல்லை, நட்பாக இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா எதிராகவும் மாறுவாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன் கத்தரோட இவங்க இந்த அளவுக்கு அலை ஆகுறாங்க அமெரிக்கா, இதை வச்சு என்ன மாதிரியான காய்கள் நகர்த்த போறாங்க அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.